அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? எங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? மாத தொலைக்காட்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? சகோதர சகோதரிகளே, கடந்த பல வாரங்களாய் கடவுளோடு நட்புறவு நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும். அப்படி உறவு கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால் இன்டீரியர் சைலன்ஸ், உள்ளார்ந்த மௌனம், உள்ளார்ந்த அமைதி. ஆத்மாவில் மனதில் அமைதி வேணும் அப்படின்னு செயின்ட் எலிசபெத் அம்மாள் அவர்கள் என்ன சொன்னாங்கிறதுல தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? இன்டீரியர் சைலன்ஸ் இஸ் எ ப்ரொஃபவுண்ட் அபைடிங் இன்னர் ஸ்டில்னஸ் அப்படிங்கிறாங்க. உள்ளார்ந்த அமைதி அப்படிங்கிறது அது ஒரு ஆழமான, எப்பொழுதும் நிலைத்து கொண்டிருக்கிற சும்மா இருத்தல். ஆத்மா எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ஆனால் சும்மா இருக்கணும். ரெண்டாவது தனிமையாக இருக்கணும், சாலிட்யூட். இது மூன்று தான் அவங்க சொல்கிறாங்க. இன்டீரியர் சைலன்ஸ் என்ன செய்யுதுன்னா கடவுளோட தொடர்ந்து பெர்பெச்சுவல் ரிலேஷன்ஷிப், இடைவிடாத உறவு வைத்துக்கொள்ளாது, மிகவும் பயனளிக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்போ கடந்த வாரம் முக்கியமாக ஒன்று சொன்னேன். ஆண்டவரோடு உள்ளார்ந்த உறவு, அது உள்ளார்ந்த மௌனத்தின் வழியாய் வருகிற பொழுது கடவுளை முழுசாக நம்ம உணர்ந்துக்கிறோம், கடவுளோட பேசுகிறோம். அப்போ அந்த உள்ளார்ந்த அமைதி என்ன செய்யுதுன்னா ஒரு மனிதனை அவனுடைய மேக்சிமம் க்ளோரியை வெளிப்படுத்துகிறது என்று பார்த்தோம். அதைத்தான் யோவான் எழுதின செய்தி 7வது அதிகாரத்தில் திருவிழாவின் இறுதி நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று எல்லாருக்கும் உறக்க சொல்கிறாரு, தாகமுள்ளவன் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்ளட்டும், பருகட்டும். எங்கே போய் டேப்பில் போய் பருக முடியுமா? ரூமில் போய் கதவை தாழிட்டு அவரோட தனிமையில், அமைதியில், அவரே தேவன் என்று உணர்கிற பொழுதுதான் அவர்கிட்ட பருக முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவரோட உள்ளார்ந்த அமைதியில் அவரோடு செல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் உள்ளத்திலிருந்து வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லுகிறார். அப்போ வற்றாத நீருற்றா ஒவ்வொருத்தரும் மாறணும். ஆற்றோரம் நடப்பட்ட மரங்களாய், நித்தமும் கனித்தரக்கூடிய பிள்ளைகளாய் செழித்தோங்க வேண்டிய மக்கள் நாம என்று சொல்லுகிறார். அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோமே, இன்டீரியர் சைலன்ஸ் நமக்குள்ள இல்லாதனால தானே. அப்போ இன்டீரியர் சைலன்ஸ் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள யூனிஃபைடு சோல் வேணும் அப்படிங்கிறாங்க செயின்ட் எலிசபெத் அம்மாள். யூனிஃபைடு சோல் அப்படின்னா என்ன? ஒன்றுபட்ட ஆன்மா. ஒன்றுபட்ட ஆன்மா இருந்தால் இந்த அமைதியை, உள்ளார்ந்த அமைதியை பெற முடியும். இன்றைக்கி நம்ம உள்ளார்ந்த அமைதியை பெற முடியாததுக்கு மேஜர் ஹேர்டில் அப்படின்னா யூனிஃபைடு சோல் இல்லை, ஒன்றுபட்ட ஆன்மா இல்லை. ஒன்றுபட்ட ஆன்மானா நான் விளக்குகிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, யூனிஃபைடு சோல். அதனால தான் அவங்க த ப்ராஃபட் ஆஃப் இன்டீரியர் சைலன்ஸ் என்று போப் பிரான்சிஸ் கொடுத்துருக்கிறாங்க. ரொம்ப ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளார்ந்த அமைதி வேணும்னா அவனுக்குள்ளார ஒன்றுபட்ட ஆன்மா வேணும், யூனிஃபைடு சோல். அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் 3 பிரிவுகளாக கட்டப்பட்டிருக்கிறான். உள்ளார்ந்த மனுஷன் என்ன 3 பிரிவுனா, முதல்ல உடல், உடலுக்குள்ள ஆத்மா, ஆத்மாவுக்குள்ள ஆவி, பாடி, அந்த பாடிக்குள்ள சோல், அந்த சோலுக்குள்ள ஸ்பிரிட். உடம்பு, ஆத்மா, ஆவி, அப்படி வச்சுக்கோங்களேன். இதுதான் மேன் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் வித் 3 பார்ட்ஸ், பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். அதுதான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23 வாசிக்கிறோம், பல்வேறு இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது எப்படி நடக்குது? இங்கே கடவுளோட உறவு கொள்ளணும். அது எப்படி நடக்குது? முதல்ல கடவுள் என்ன செய்கிறாரு? மனுஷனை படைக்கும் போது அவன் நாசியில் ஊதினார், ஆவியை ஊதினார், ஸ்பிரிட் மேன் என்று சொல்லுகிறோம். பாடி மேன், சோல் மேன், ஸ்பிரிட் மேன். அப்போது உடல் இருக்குது, நமக்கு தெரியுது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, நம்மளால் பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம உடம்பை அரைச்சி கரைச்சி ஒரு சின்னதாக சுட்டிங்கன்னா அதான் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்குள்ள ஆவி இருக்குது. அப்போது கடவுள், ஹவு காட் ஸ்பீக்ஸ், கடவுள் என்ன செய்கிறாருன்னா ஆத்மாவோடு பேசுறது இல்லை, உடம்போடு பேசுறது இல்லை. எப்பொழுதுமே அவருடைய பார்ட் ஆவி, ஸ்பிரிட் மேன். ஸ்பிரிட் மேன் 3 பகுதியாக இருக்கிறான் பாருங்களா. ஐஎஃப்சி, இன்ட்யூஷன், ஃபெலோஷிப், கான்ஷியன்ஸ். இன்ட்யூஷன்னா உயிர்த்துணர்கிற ஆவி. நமக்குள்ள
நிறைய விஷயங்கள் வரும். போய் பாவ சிந்தனை போகலாமா, அல்லது தியானத்துக்கு போகலாமா, இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாமா, இப்படி நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் வருது இல்லைங்களா, நன்மையான எண்ணங்கள். அப்போ இதெல்லாம் பற்றி இன்ட்யூஷன், கடவுள் உணர்த்துகிற உணர்வு. அதனால தான் கடவுள் எப்போது பேசியிருக்கார், எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுகிறவர் அல்ல. ரெண்டாவது ஃபெலோஷிப். அப்போ கடவுள் ஒன்று சொல்லிட்டாரு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் செஞ்சிட்டேன். அப்போ நீங்கள் அடுத்து என்ன சொல்லணும், ஆண்டவரே? ஃபெலோஷிப், நட்புறவு கொள்ளுகிற ஆவி. மூன்றாவது கான்ஷியன்ஸ். இதை ஒழுங்காக செய்கிறோமா, அவற்றை உயிர்த்துணரணும், அதன்படி அவற்றை பேசணும், திரும்பி வாங்கணும், இதை ஒழுங்கான ஆத்மாவை கடத்தணும், நேர்மையாக கடத்தணும். அதான் கான்ஷியஸ், மனசாட்சி. நம்முடைய உள்ளத்தில் ஆவியில் இருக்கக்கூடிய மனசாட்சி, ஜட்ஜு தான் கான்ஷியன்ஸ், மனசாட்சி. ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ இந்த இன்ட்யூஷன், ஃபெலோஷிப், கான்ஷியன்ஸ், இதில் தான் உயிர்த்துணர்கிற ஆவி, நட்புறவு கொள்ளுகிற ஆவி, மனசாட்சி, இந்த மூன்று தான் கடவுள் பேசுவார். அதான் ஆவி, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி. உடம்பு, அதுக்குள்ள ஆத்மா, ஆத்மாக்குள்ள ஆவி. இந்த ஆவிகிட்ட தான் கடவுள் பேசுகிறார், எல்லாத்தையும் சொல்கிறார். சாமுவேல்கிட்ட சொன்னார், ஏலிக்கிட்ட சொன்னார், மோசஸ்கிட்ட சொன்னார், ஆபிரகாம், எல்லாத்தையும் ஆவிகிட்ட தான் பேசுவார். அப்போ இந்த ஆவி என்ன செய்யும், ஆத்மாவுக்கு சொல்லணும். ஆத்மா என்ன செய்யணும், அதை ப்ராசஸ் பண்ணி, அதை கேர்ஃபுல்லாக மைண்ட் பண்ணி, அதை அறிவோட, கடவுளுடைய வல்லமையோட, அதை இதுதான்ப்பா இப்போ செய்யணும், கடவுள் சித்தம் தான் சொல்லி அதை முடிவெடுத்து அதை உடம்புக்கு கடத்தணும். ஸோ கடவுள் பேசுகிறாரு, கடவுள் ஆவிக்கிட்ட பேசுகிறாரு, ஆவி என்ன செய்யுது, ஆத்மாட்ட கட்டளை போடுது, ஆத்மா அதை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ப்ராசஸ் பண்ணி, அங்கே தான் மைண்ட் இருக்குது பாருங்கள், மைண்டு, இமோஷன், இன்டலெக்ட், வில், இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா அதை அழகாக அந்த உலகத்தை எந்த ரூட்டில் போகணும், எப்படி செய்யணுங்கிறத பிளான் பண்ணி அழகாக உடம்புக்கு கடத்துகிறது. இந்த உடம்பு நடந்து போய் செய்கிறது, பேசுகிறது, பாடுகிறது, ஆடுது, தூய்மையாக நடக்கிறது. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர் ஆஃப் கம்யூனிகேஷன் டிசைன் பை காட். இப்படி தான் கடவுள் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை இயக்கி எல்லா காரியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இதுதான் யூனிஃபைடு சோல், யூனிஃபைடு மேன். ஆத்மா என்பது எல்லாத்தையும் குறிக்கிறதுனால யூனிஃபைடு சோல் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆவி சொல்றத ஆத்மா கேட்கணும், ஆத்மா சொல்றத உடம்பு கேட்கணும், உடம்பு சொல்றத ஆத்மா கேட்கக்கூடாது, ஆத்மா சொல்றத ஆவி கேட்கக்கூடாது. அப்போ அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வருது. இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு பெண்ணை பார்க்குறேன், அழகாக இருக்காங்க, தப்பு செய்யணும் தோணுது, நான் உடம்பு பார்க்குது, கண்ணு பார்க்குது, ஆத்மாவை ஃபோர்ஸ் பண்ணுறேன், நான் தப்பு செய்யணும், ஆத்மாவை ஃபோர்ஸ் பண்ணுறேன், ஆத்மா ஆவிக்கும் சண்டை வருது, ஆவி சொல்லி செய்யாதுன்னு சொல்லுது, இல்லை என் உடம்பு சொல்லிடுச்சு நான் செய்வேன்னு சொல்லி நான் தப்பு பண்ணனா, அதுதான் கான்ஃப்ளிக்ட்டு. உடல் ஐம்பலன்களை கொண்டிருக்கிறது. கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, தோல் என்று 5 சென்சரி ஆர்கன்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸ் எதற்கு அப்படின்னா, ஆவி சொன்னதை ஆத்மா கரெக்டாக அதை பிளான் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை அழகாக கொடுக்கும் பொழுது அதை உணர்ந்து பார்த்து தொட்டு எல்லாவற்றையும் பாருங்க. நோஸ் இஸ் த ஒண்டர்ஃபுல் ஆண்டனா, ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா. ஒவ்வொன்றுமே அப்படி தான், அதெல்லாம் பயங்கரமாக தியானிக்கலாம். அப்போது இந்த ஐம்பலன்கள் என்ன செய்யுதுன்னா, ஆத்மா என்ன சொன்னிச்சோ அதை போய் அற்புதமான கடவுள் சித்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பாடி இயக்குது. இப்படி செய்ய 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 சாமுவேல் செய்த மிகப்பெரிய காரியம், மோசஸ் செய்த செங்கடலை 2ஆக பிளந்த காரியத்தை மனுஷன் செய்வான். அதனால தான் தட் க்ளோரி இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இஸ் நேச்சர். இதுதான் நேச்சர். ஆவி என்ன சொல்றது ஆத்மா கேட்கணும், ஆத்மா கேட்க சொல்றத உடம்பு செய்தான் நேச்சர். பாருங்க, அவனுடைய பண்பு பாருங்க, இயல்பு பாருங்க. அப்போ இப்படி தான் நடக்கணும். ஆனால் இங்கே என்னன்னா, we do everything against our nature. இப்போ உடம்பு என்ன சொல்லுது, ஆத்மாவை மிரட்டுது, ஆத்மா சொல்லுது ஆவியோட சண்டை போடுது, ஆவி நொந்து போய் மனசாட்சி அற்றவனா, சூடுன்ற மனசாட்சியா, நொறுங்கின மனசாட்சியா, குற்ற உணர்வோட, கோழை உணர்வோட அப்படியே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ யூனிஃபைடு சோல் இருந்தால், ஆத்மா ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு, ஆவி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், உடம்பு சொல்லுது ஆத்மா என்ன சொல்லுதோ அந்த உடம்பு நான் அதைத்தான் செய்வேன், கண் அதைத்தான் செய்யும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால், யூனியன் இருந்தால், யூனிட்டி இருந்தால், ஒன்னஸ் இருந்தால், ஒன் அக்கார்டு இருந்தால், ஒரு மன சிந்தனைகள், ஒரு சிந்தனை, ஒரே கருத்து, ஒரே பர்பஸ், ஒரே கோல் இருந்தால்
அந்த மனசுலேயோ அந்த ஆத்மாவிலேயோ உணர்ச்சியிலையோ மனுஷன் உறுப்புகளாலேயோ உண்டு பண்ணக்கூடிய எந்த டெம்டேஷனுக்கு அங்கே வேலையே இல்லை. வாட் Saint Elizabeth says, if you have an unified soul that will silence all other faculties of your body, நமக்குள்ள ஒன்றுபட்ட ஒரு ஆன்மா இருந்தால் உடம்புடைய அத்தனை ஃப்ளஷ், அத்தனை லஸ்ட்ஃபுல் டிசைர், எல்லா கெட்ட எண்ணங்கள், இல்லை மனுஷனுடைய ஆசை எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. அப்போது வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய ஒரு மனுஷனாக வரணும், நம்மளுடைய மகிமை வெளிப்படுத்தப்படணும், மேக்சிமம் வெளிப்படுத்தப்படணும் என்று சொன்னால் நமக்கு உள்ளார்ந்த அமைதி தேவை. அப்போ உள்ளார்ந்த அமைதிக்கு மிக முக்கியமானது யூனிஃபைட் சோல் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போது யூனிஃபைட் சோல் நமக்குள்ள, யூனிஃபைட் சோல்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் ஒபேயிங் த ரூல். சோல் 100% ஆவியை ஒபே பண்ணணும், உடம்பு 100% ஆத்மாவை ஒபே பண்ணணும். ஒரு நாளும் உடம்பு சொல்கிறத ஆத்மா கேட்கக்கூடாது, ஆத்மா சொல்கிறத ஆவி கேட்கக்கூடாது. த ரிவர்ஸ் ஃப்ளோ இருக்கக்கூடாது. சோல் இஸ் த மீடியேட்டர் பிட்வீன் த ஸ்பிரிட் அண்ட் த பாடி. அப்போது ஒருவேளை பாடி தப்பாக சொல்லுதுன்னா, இப்போ நான் போகிறேன், நான் குடிக்கிறேன்னு ஆசைப்படுறேன், அல்லது விபச்சாரம் செய்ய ஆசைப்படுறேன், பாவம் திருட ஆசைப்படுறேன் அப்படின்னு இந்த உடம்பு கண்ணால் பார்த்து அந்த நகையை பார்த்து டென்ஷன் ஆகி டெம்ட் ஆகி எப்படியாவது அந்த அம்மா அந்த பேக் வச்சுட்டு போனால் திருடுன்னு ஆசைப்பட்டதுன்னா கண்ணால் பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஆத்மாவுக்கு போகும், ஆத்மாவுக்குள்ள இருக்கிற மைண்டுக்கு போகும். மைண்டு அதை விடாமல் நோ நோ நோ, ஐ ஷுட் நாட் அக்செப்ட் ஆர்டர் ஃப்ரம் த பாடி. நான் என்னுடைய ஆவி என்ன சொல்லுதோ அது கடவுள் அதை மட்டும்தான் கேட்பேன். என் ஆத்மா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, த மீடியேட்டர் என் ஆத்மா ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா அந்த பாடி சொல்கிற வேலையை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் நான் எமோஷன் ஆகிட்டேன். ஆத்மா என்பது மைண்டு, உள்மனம், வெளிமனம், நடுமனம். மனமே 3 பகுதியாக இருக்கிறது. மைண்டு, இமோஷன் உணர்ச்சிகள், இன்டலெக்ட் அறிவு, வில் சித்தம். சித்தம் நான் டாக்டராக போகணும், நான் நல்ல பிள்ளையாக வாழணும், அதான் சித்தம், ஆசை, வில். ஒரு மனுஷனுக்கு எப்போ சித்தத்தை எடுக்கிறாரோ கடவுள், அப்போ அந்த உடம்பு செத்து போயிடும். சோல் இஸ் த மீடியேட்டர் பிட்வீன் த ஸ்பிரிட் அண்ட் த பாடி. அப்போது இந்த ஒரு கெட்டதை பார்க்குறேன், பார்த்து அதை ஆத்மாவுக்கு சொல்கிறேன், ஆத்மாவில் இருக்கிற மைண்டு என்ன செய்யணும், அதை ப்ராசஸ் பண்ணக்கூடாது, தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இது என்ன பண்ணுது, டெம்ட் ஆகி ஆவிக்கிட்ட போய் கேட்கும், செய்யலாமா, அவன் சொல்கிறான்ல செய்யலாமா, ஆவி சொல்லும் நோ, அங்கே மனசாட்சி சொல்லும் நோ செய்யாத. இன்னைக்கு கூட திருடனுக்கு கூட கொள்ளையடிச்சாலும் மனசாட்சி தப்பு தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆவியை அழிக்க முடியாது, மனுஷனுடைய ஆவியை அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. அது சொல்லும் செய்யாதன்னு சொல்லும். திருப்பி திருப்பி உடம்பு கொடுக்கிற டென்ஷனில் இந்த ஆத்மா ஆவி சொல்கிறத டிஸ்ஒபே பண்ணிட்டு கீழ்ப்படியாமல் போ ஜாலியாக இருக்கலாம், உணர்ச்சி என்கிட்ட தானே இருக்குது, உணர்வுகள் என்கிட்ட தானே இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு ஆத்மாவும் உடம்பும் சேர்ந்து கொண்டு பாவங்களை தீமைகளை செய்கிற பொழுது ஆவி நொந்து போகும். இதுதான் நம்ம உடம்பு நடக்குது பாருங்க. இப்போ இங்கே கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு, 3 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை, 3 பேருக்குள்ள வேறுபாடு வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பகுதியை தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போது இவங்களுக்குள்ள அந்த வேறுபாடு, அந்த எதிர்ப்பு, டிஸ்ஒபீடியன்ஸ், இதெல்லாம் டவுன் ரெஸ்பெக்ட், இப்படி இதெல்லாம் வரும்பொழுது இதாங்க பிரச்சனை. ஆட்டோமேட்டிக்காக இது ரொட்டீனாக எப்போ ஒரு ஆத்மா அந்த பாடி சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சு திருப்பி 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 கேட்க ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாகவே ஆவி சொல்கிறத கேட்காம இந்த ஆத்மா மழுங்கிரும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழப்பானெனில் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மிக பாரமாய் சொல்லுவார், திருச்சுதர்களை சொல்லுவார், எப்பா உன்னால் முடியும், உன்னால் முடியும். கப்பலில் வருவார், காற்றடிக்கும், மழை அடிக்கும், தண்ணி ஊற்ற போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படுத்திருப்பார், ஐயோ உங்களுக்கு அறிவில்லை, இப்போ சாக போகிறோம், நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்க, அமைதியாக இருக்கிய. They did not understand about the
பிளஸ்ஸிங் ஆஃப் இன்டீரியர் சைலன்ஸ். அவங்களுக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த உள்ளார்ந்த அமைதியின் அழகு அவங்களுக்கு தெரியல. படபடப்பாயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்டவரே அந்த கடிந்துகொள், கடலை கடிந்துகொள், நிறுத்து, அது பண்ணு, நாங்கள் சாக போகிறோமே அப்படிங்கிறாங்க. விசுவாசம் குன்றிய சமுதாயமே அப்படின்னு சபிக்கிறார், கோவப்படுறாரு. எவ்வளவு காலையா உனக்கு விசுவாசம் ஏறாமல் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போது நமக்கு விசுவாசம் வளருவதற்கு இந்த கடவுளோடு உள்ள நட்புறவு, அதற்கு மிக தேவை இன்டீரியர் சைலன்ஸ். இப்போ உள்ளார்ந்த எனக்குள்ள அந்த மௌனம் வேணும்னா எனக்குள்ள இந்த ஆவி ஆத்துமா உடம்புக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். யூனிஃபைடு சோல் அல்லது யூனிஃபைடு மேன். அப்போது இந்த யூனிஃபைடு மேன், யூனிஃபைடு சோல், நான் அதை எப்படியாவது அரைவ் பண்ணணும். இட் cannot be attained by the power of man. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் என்னுடைய ஆத்துமாவை ஒருங்கிணைக்க முடியாது. Without the help of the Holy Spirit, because Holy Spirit is the governor of the kingdom of God. பரிசுத்தாவை விட்டுட்டு நீங்கள் எந்த புனிதத்தை போனாலும் நடக்க போகிறது கிடையாது. கடவுளை விட்டுட்டு புனிதரை போய் பிடிச்சா எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஹோலி ஸ்பிரிட்டு பெரிய ஆள் இல்லை, அது கடவுள். அவருக்கு மேலே யாரும் கிடையாது. பிதா, சுதன், பரிசுத்தாவி 3 பேர் கடவுள், அவங்களுக்கு மேலே யாரும் கிடையாது. அப்போது ஹோலி ஸ்பிரிட்டை நான் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டேன். அந்தோனியார்ட்ட போகிறேன், சூசேப்பட்ட போகிறேன், அவர்கிட்ட போகிறேன், இவர்கிட்ட போகிறேன், போகக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதை பிடிச்சிட்டு நம்ம கடவுள்கிட்ட தான் வரணும். புனிதர்கள் வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் திருச்சபை வச்சிருக்க தவிர, இப்படியும் வாழ முடியா, துன்பத்தில் வாழ்ந்தாரியா, அந்தோனியார் மாதிரி வாழ முடியா அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் வச்சிருக்காங்களே தவிர அவங்க பின்னாடி ஓடுறதுக்கு இல்லை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இஸ் த டாக்டர் ஆஃப் யுவர் சோல். பரிசுத்த ஆவியானவர் இஸ் த ஓனர் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஆவிக்கு சொந்தக்கார பரிசுத்த ஆவி. ஏன்னா அவரும் ஆவியாக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பிதா குமாரன் உங்களுக்குள்ள வாசம் பண்ண முடியாது. அவர் தான் அவங்கள எம்பாடி பண்ணுறாரு. பரிசுத்த ஆவி தான் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும். அப்போது ஹோலி ஸ்பிரிட்டோட பேசும்போது, ஆவியானவரே எனக்குள்ள ஒருங்கிணைந்த ஆத்மாவை கொடுங்க, ஒன்றுபட்ட ஆன்மாவை கொடுங்க. ஆத்மா சொல்றது, ஆவி சொல்றதா என் ஆத்மா கேட்கணும், என் ஆத்மா சொல்றதா என் உடம்பு கேட்கணும். Lord, give me the unified soul for giving you maximum glory அப்படின்னு கேட்கணும். செயின்ட் எலிசபெத் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜபிக்கக்கூடிய ஜபம். 26 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. இத்தனோடு பிள்ளை. இன்னைக்கு எனக்குலாம் 60 வயசாச்சு. 26 வயதுள்ள அந்த குழந்தைக்கு கடவுள் அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார். சாமுவேலோட பேசினார். 12 வயதில் சாமுவேலோட பேசி மிகப்பெரிய காரியத்தை வெளிப்படுத்தினாரே. இந்த ஆளுக்கு இத்தனோண்டு தான், இந்த மனுஷன் இத்தனோண்டு தான். 12 வயது குழந்தைக்கு ஏலியுடைய பிள்ளைங்களை கொல்ல போகிறங்கிற தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார், பிளானை வெளிப்படுத்தினார். இப்போது ஏன் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்த மாட்டார்? 3 வயசு 4 வயசு குழந்தைய கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இறைவார்த்தை சொல்லுங்க, விவிலியத்தை வாசிங்க, பரிசுத்த ஆவியினர்ட்ட கேளுங்க. எனக்கு ஒருங்கிணைந்த மைண்டு, யூனிஃபைடு மைண்ட், யூனிஃபைடு சோல், யூனிஃபைடு ஸ்பிரிட் வேணும். கேளுங்க. ஒன்றுபட்ட ஆன்மா. அந்த ஒன்றுபட்ட ஆன்மா இருந்தால் சமாதானம், அமைதி தானாக வரும். சுடுகாட்டில் உட்காந்தாலும் அமைதி வரும். ஆப்ரேஷன் தியேட்டரில் படுத்திருந்தாலும் அமைதி வரும். வீடே பற்றிக்கிட்டு எரிஞ்சாலும் நமக்குள்ள அமைதி வரும். ஆபத்து ஆயிடுச்சு, சாக போற, அமைதி வரும். கடைசி இன்னும் 2 hours தான் சொல்லிட்டாரு, அமைதி வரும். அந்த அமைதி யாரும் எடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, 26 வயது உள்ள இந்த செயின்ட் எலிசபெத் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் அதை நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பயிற்றுவிக்கக்கூடாது? எல்லாம் சுயநலத்தின் வழியாகத்தான் நம்ம எதுவுமே லைட்டாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஆழமான சத்தியம். இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மலரும். கடலை அடக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் செய்தியை மறுபடியும் நாம் கேட்கணும். ஏனென்றால் நம்ம வயது வித்தியாசம் பார்க்காம நம்மில் அநேகர் வெறும் இந்த உடம்பை மட்டுமே மையப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம கிறிஸ்துவர்களாக பல வருஷமாக வாழ்ந்திருக்கலாம்.
ஆனால் ஏதோ இந்த உடம்பின் சந்தோஷம், இந்த உடம்போட வெற்றி, நாம் கண்களால் பார்க்கிற உலகம், இது அதனுடைய வெற்றி, அதனுடைய மகிமை, இவற்றை மட்டுமே வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்து மட்டுமே நாம் வெற்றி பெற்றோமா அல்லது நாம் தோல்வியுற்றோமா என்று சொல்லி நம்ம எடை போட்டு நாம் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடவுள் நம்மை எப்படி படைத்தார், நம்முடைய நேச்சர் என்ன, நம்முடைய இயல்பு என்ன என்பதை அறியாமல் நாம் வாழ்வதனால தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கைக்குள் நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சத்தியத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டிய தருணம் இது. நாம் வெறும் இந்த சரீரம் மட்டுமல்ல, நாம் வெறும் கண்களால் காண்பவையால் வாழ்கிறவர்கள் மட்டுமல்ல, மாறாக காணாமல், நம் கண்கள் காணாத விதமாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆவி, கடவுளோடு உறவு கொள்ளக்கூடிய அந்த நிலை, இது எல்லாம் தான் நம்முடைய நேச்சர். கடவுளோடு உறவு கொள்ள படைக்கப்பட்டவன் தான் மனிதன். நம்மால கடவுளோடு உறவு கொள்ள முடியும், பேச முடியும், கடவுளுடைய குரலை கேட்க முடியும். இப்படித்தான் நாம் படைக்கப்பட்டோம். இதுதான் நம்முடைய நேச்சர். அதை நாம் இழந்திருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த மீட்பு நம்மை மீண்டுமாக கடவுளோடு உறவு கொள்ள செய்திருக்கிறது. அதான் அந்த கிரேஸ், கிருபையை கொடுத்து கடவுளோடு மீண்டும் நாம் அந்த உயிர் தெழ செய்து கடவுளோடு உறவு கொள்கிற நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அந்த உன்னத நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அந்த ஆவி கடவுளோடு உறவு கொள்ள முடியும். அதன் வழியாக கடவுள் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். ஆகவே அந்த குரலுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும், அதன்படி என் மனதை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த மனது என்னை நடத்த வேண்டும் என்கிற அந்த தெளிவற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நமக்கு நீதினா என்னன்னு தெரியல, அன்புனா அதன் உண்மையான மீனிங் தெரியல. ஏதோ இந்த உலகம் காட்டுகிற மாதிரியை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் எதை நீதி என்கிறாரோ அதுதான் நம் வாழ்க்கையின் எண்டு பாயிண்ட் வரைக்கும் அந்த நீதி வெளிப்படணும். கடவுள் அன்பு என்று எதை வரையறுக்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையின் அந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் அது வெளிப்படணும். இதுதாங்க கடவுள் வகுத்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்படி வாழாததுனால தான் நமக்குள் அமைதி இல்லை. அமைதி என்பது வெறுசா ஏதோ பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா சைலண்டா இருக்கிறது சொல்லல். உள்ளுக்குள் அமைதி இல்லை. சமாதானம் நெஞ்சிலே புயலின் நடுவிலே என்று சொல்லி பாடுகிறார்கள். புயலின் நடுவில் நம்மளால சமாதானத்தோடு இருக்க முடியும். எப்பன்னா அந்த கடவுள் உறவில் நாம் இருக்கும் பொழுது. எஸ்ஐயா புத்தகம் 57வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது: கொடியவரோ கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கின்றனர், அந்த கடலால் அமைதியாய் இருக்க இயலாது, அதன் நீர்த்திரள்கள் சேற்றையும் சகதியையும் கிளறி விடுகின்றன, கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் கடவுள். நம்ம உள்ளுக்குள்ள எதையோ சேத்தையும் சகதியும் எல்லாத்தையும் போட்டு நம்ம மனசை நிறைச்சி வச்சிருக்கோம். இந்த உடம்பு சொன்னதை கேட்டு 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 உள்ளுக்குள்ள இருக்கிறத அழுக்கும் சகதியும் சேரும். உட்கார்ந்தாலும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பயம்தான் வருது. கடவுள் மேல் நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனால் நாம் இந்த நேரத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தீர்மானம் எடுப்போம். அமைதியில கடவுளோடு போய் அமர்வோம். இறை வார்த்தை நம்முடைய அது உணவாய் மாறட்டும், நம்முடைய மூச்சாக மாறட்டும். அது உள்ளுக்குள்ள போக போக அந்த சேரும் சகதியும் எல்லாம் மாறி போய் இறைவார்த்தை நிரம்பும். அப்பதான் கடவுளோடு நம்ம உறவு கொள்ள படைக்கப்பட்டவர்கள் என்பதே நமக்கு புரியும். அப்ப நம்ம ஆவி சொல்வதை நம்ம உடம்பு செயல்படுத்தும். இதாங்க நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான தருணம். நாளை அமர்ந்து நாம ஜெப மனநிலையில் அமர்ந்து கொள்ளுங்க. இப்பொழுது மட்டுமல்ல, இந்த இரவு பொழுது குடும்பமா அமைந்து ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க. இதோ மாதா டிவி பார்க்குறவங்க, நான் வயதானவன் தானே, நான் மட்டும் என்ன செய்ய முடியல, நீங்கள் தான் இந்த குடும்பத்திற்கு உப்பாய் ஒளியாக இருக்க போகிறீங்க. கடவுளின் வழியில் தான் அந்த குடும்பம் நடக்கணும்னு எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் தான். உங்களை நம்பி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வாருங்கள், அமைதியில் அவரோடு உறவாடுவோம். அப்பா பிதாவே, ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் நீர் ஊடுருவி செல்லும் ஆண்டவரே. சத்தியத்தை உணர்ந்து கொள்கிற ஆவியை தூண்டி எழுப்புவீராக. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே,
அமைதி, 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 இங்கும் எங்கும் அமைதி, அமைதியின் தெய்வமே இறைவா. சமாதானத்தின் காரணர் நீர்தானே சுவாமி. அப்பா தெய்வமே, எங்கள் உள்ளத்திலே அப்படிப்பட்டது ஒரு சமாதானத்தோடு, உறவோடு, அமைதலோடு அப்பா உம் பாதத்தில் அமர்கிற கிருபையாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க சுவாமி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி, அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார், அன்பு மொழியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார் அமைதி, அமைதி, இன்றும் என்றும் அமைதி, 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 எங்கும் எங்கும் அமைதி நிலவட்டும் சுவாமி. அப்பா சமாதானத்தை அருள்வீராக. அப்பா ஒன்றுபட்ட ஆன்மாவாக எங்களை நீர் மாற்றுவீராக. அப்பா நீர் பேசுகிற அந்த ஆவிக்கு முரண்படாத உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. அப்பா எங்கள் உள்ளமும் உடலும் முற்றிலுமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அந்த ஒரு யூனிஃபைட் சோலா எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே உம்மை எதிர்த்து எழாத கிளர்ந்தெழாத பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. வணங்கா கழுத்துள்ளவர்களாய் எங்கள் உடலை சார்ந்து நாங்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இனி வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆவிக்கு முற்றிலுமாய் கட்டுப்பட்டிருக்கிற ஆவி ஆன்மா சரீரமாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் எங்களை ஆட்கொண்டு நடத்த இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆட்கொண்டு நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.